ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்பிஎல்லேருந்து உங்களுக்கு ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் ட்ரெயினிங் G18 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றின அஃபிஷியல் நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்துட்ருக்கோம். ஸோ என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா 30/12/2024 12/1/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன போஸ்டிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடியில் கொடுத்துருக்காங்க. பெட்ரோலியம் இன்ஜினியரிங். ஓகேங்களா. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் ஏஜ் வந்து 18 மேக்ஸிமம் ஏஜ் வந்து 28 கொடுத்துருக்காங்க. ஸோ அது தமிழ் பார்த்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் எக்ஸஸ் ஆகும். ஓபிசி என்சியில் இருந்தாக்கா 3 வருஷம் எக்ஸஸ் ஆகும். பிடபிள்யூ இருந்தாக்கா 10 வருஷம் எக்ஸஸ் ஆகும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பார்த்து அப்ளை பண்ணலாம். குவாலிஃபிகேஷன் கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் மெக்கானிக்கல், சிவில், கெமிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா அக்ரேட் செமஸ்டர் வைஸ் வந்து பார்த்தா மார்க் அக்ரேட் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 60% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ பார்த்தீங்கன்னா 50% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஸ்டைப்பண்டாக கொடுப்பாங்க அமௌண்ட். அதாவது இந்த ட்ரைனிங் எடுக்காங்க பார்த்தீங்கன்னா G18 1 இயருக்கு. ஸோ அந்த 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்டைப்பண்டாக அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. 25,000 25,000 ப்ரொவைட் பண்ணுறாங்க. கிராஜுவேட் இன்ஜினியரிங் 20,000 பே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 20,500 ஹெச்பிசிலேருந்து பே பண்ணுறாங்க. இது டேரெக்டாக உங்களுக்கு வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்காக வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து 4,500 பே பண்ணுறாங்க. ஓகேங்களா. இது வந்து ஜியோவோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா G18 பார்த்தோம்னா 3 இதுவாக கொடுத்துருக்காங்க. பட் மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 1 வருஷம் தான் கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்லி இந்தியன் நேஷனல் பார் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அது தமிழ் நீங்கள் வந்து இந்தியனாக நம்ம தான் அப்ளை பண்ண முடியும். மற்றபடி யாரும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அப்ளை பண்ணுறவங்க வந்து ஹெச்பிசிஎல் போர்ட்டலில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். அதுவும் 13/1 பண்ணணும். அதுக்கப்புறம் 12 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடாலஜி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனாலும் சரி உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் வித் ரிஜிஸ்டர் மெயிலுக்கு தான் உங்களுக்கு வந்து எல்லாமே வரும்னு தமிழ் சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் இன்டர்வியூ வந்து டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது மந்த் வந்து ஜனவரி, பிப்ரவரி 2025 வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுமாதிரி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அது தமிழ் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் டு அப்ளை ஃபார் அப்ரெண்டிஷிப் அட் ஹெச்பிசிஎல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் போடுறப்ப தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் நியூ ரெக்ரூட்மெண்ட்டில் போய் நீங்கள் அது லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுமாதிரி நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. ஃபஸ்ட் நீங்கள் எப்பயுமே ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சைட்டில். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கான்டாக்ட் அதாவது இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கான்டாக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, மெயிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாக்கா அந்த நம்பர் நீங்கள் கால் பண்ணிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் ஆகும் உங்களுக்கு கரண்ட்லி. ஓகேங்களா. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.